சிவபெருமானோட அம்சமான அனுமன் எதுக்காக சிவபெருமானை எதிர்த்தார் தெரியுமா? இந்த நிகழ்வை ஒரு குட்டி கதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் ராமர் அஸ்வமேத யாகத்தை நடத்துவாரு. அப்போ அந்த யாக குதிரை பல நாடுகளை தாண்டி தேவப்பூர் நாட்டுக்கு போகும். அந்த நாட்டை ஆண்ட மாமன்னன் வீரமணி சிவபெருமானோட தீவிரமான பக்தன். வீரமணியோட காவலாளிகள் ராமரோட யாக குதிரையை பிடிச்சு கட்டி வச்சிடுவாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராமரோட தம்பி சத்ருக்னன் ரொம்பவே கோவப்பட்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி வீரமணி எதிர்த்து போருக்கு வருவாரு. சிவபெருமானோட பக்தனான வீரமணியை காப்பாத்த அந்த ஆதி சிவனே போர்க்களத்துக்கு வருவாரு. சிவனுக்கு துணையா வீரபத்ரனும் போர்க்களத்துக்கு வருவாரு. வீரபத்ரனோட ருத்ர தாண்டவத்துல ராமரோட படைகளால தாக்கு பிடிக்க முடியல. அந்த சமயம்தான் விண் அதிர ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு அனுமன் போர்க்களத்துக்கு வருவாரு. ஹனுமன் வீரபத்ரனை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹனுமனும் சிவபெருமானும் நேருக்கு நேர் சந்திப்பாங்க. சிவபெருமான் ரொம்பவே கோவப்பட்டு அவரோட திரிசூலத்தை எடுத்து ஹனுமன் மேல விடுவாரு. ஆனா பதிலுக்கு ஹனுமனும் ஜெய் ஸ்ரீராம்னு உச்சரிப்பாரு. அந்த திரிசூலம் ஹனுமனோட வாய்க்குள்ள போயிடும். சிவபெருமான் பாசுபத அஸ்திரத்தை எடுத்து ஹனுமன் மேல விடுவாரு. ஹனுமன் உடனே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே அவரோட மார்பை கிழிச்சு அவரோட இதயத்துல ராமர் இருக்கிறத காமிப்பாரு. பாசுபத அஸ்திரம் ஹனுமனை காயப்படுத்தாம மறைஞ்சு போயிடும். அப்போதான் சிவனுக்கு புரிய வரும், எந்த ஒரு ஆயுதத்தாலும் ஒரு உண்மையான பக்தியை தோற்கடிக்க முடியாதுன்னு. கடைசியில மாமன்னன் வீரமணி ராமர் கிட்ட சரணடைஞ்சிடுவாரு.